போன வாரம் இதே டயத்தில் நேரம் எத்தனை பேர் முன்னாடி ஓடிக்கிருப்பாங்க. கரடி, நம்ம ஜெசிகா எல்லாமே. இப்போல்லாம் அவங்க இல்லை, பசங்க இவங்க தான் இருக்காங்க. விரிச்சோடி போயிடுச்சு. கடைசியில் வருவாங்க அது ஒரு குரூப்பு. நீங்கள் தமிழ்நிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, முக்கால்வாசி ஆடுகளை விற்றாச்சு. சில ஆடுகள் எது விற்காமல் இருக்குது, எது விற்றுருக்கோம்னு இந்த வீடியோவில் அப்படியே சொல்கிறேன். நம்ம பசங்களை நிறையா ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க. நிறையா பேர் போயிட்டாங்க. ஒரு ஜோடி கிடக்கும், நீங்களே பார்த்து இப்போ இருக்குங்க. ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வைரம். இந்நேரம் ஓடிருப்பா நம்ம அந்த கிரேசி மக. அவளாம் பறந்துருப்பா. இப்போ வர இந்த கூட்டத்தில் இருக்கிறது தான் இதெல்லாம் தாயாடுகள். வேறு தாயாடுகளை ஒதுக்கி சில ஆடுகளை மட்டும் பாதி இதை ஆடுகளாக மாற்றியாச்சு. நம்ம பைபிள் இந்த இவ்வளோ இருக்கா ஏலியன் கூட்டம் வச்சுருக்கு. கருப்பட்டி தான் மாற்றி விட்டோம். ஏலியன் தான் இருக்கா அவர். இதாங்க அது நண்டு 3 குட்டி போட்டது. பார்த்தீங்களா நண்டு எப்படி இருக்கா? வீட்டிலேயே கிடந்து இப்படியே இருக்கா. கீழே இருக்க இதாங்க கடா குட்டி. இது நடுவில் பிறந்தது. இந்த பக்கம் போகிறது மூத்த குட்டி. இது இருக்கிறது கடைசி குட்டி. இது கொஞ்சம் கடைசியாக கொஞ்சம் அப்படி அமைதி, ரொம்ப இதாகவே இருப்பா, சாஃப்டாக இருப்பா, அமைதியான நண்டு மாதிரி. இவர் துருன்னு இருப்பாப்புல. இந்த இருக்கல மூத்தவ ரொம்ப சேட்டைக்காரி. ரெண்டுமே பொட்டைக்குட்டி கருப்பு. இது ஒன்று மட்டும் கடா குட்டி எப்படியோ வெள்ளையாக பிறந்துட்டான். மீதி எல்லாமே இதாகிட்டான். நண்டு தான் எங்கிட்ட கொஞ்சம் பால் கொடுத்து தேத்திட்டா பய உள்ள. இந்த ஆட்களுகளா இவங்க எல்லாம் தாங்க கட்டி போட்டிருக்கேன் பாரு. இவங்க எல்லாமே தாங்க எல்லாம் சேல்ஸுக்கு இருக்குது. இருங்க ஒவ்வொன்றா காட்டுறேன் உங்களுக்கு. எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றா பிரித்து காட்டுறேன். இது நம்ம கருப்பட்டி. இந்த லிஸ்ட்டில் அவள் இருக்கா. ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவளை. அது போக நம்ம கரடி இந்த இருக்காவத்தியா ரொம்ப அமைதியானவ. இவளே ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க. ரொம்ப செல்ல பிள்ளவ. அடுத்து நம்ம நீசா அமைதியானவ, ரெட்டச்சடையோட அம்மா. இவளும் தான். அடுத்து நம்ம மொசக்குட்டி மூக்காய் ராக்காய் இவளும் இந்த லிஸ்ட்டில் இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம மூலியம்மா ஜூலியம்மா நம்ம குட்டியம்மா மக. அதுக்கப்புறம் நம்ம மோனிகா மகன் இவனும் இருக்கேன் அந்த லிஸ்ட்டில். அதுக்கப்புறம் இது நம்ம சிட்டுப்புள்ள இவளும் இந்த லிஸ்ட்டில் இருக்கா. அடுத்து நம்ம சுப்புத்தாயி நம்ம கிரேசியோட மக. இவளும் நண்டு பேத்தியவ. அதுக்கப்புறம் நம்ம இரட்டை சொல்லி அவளும் சேல்ஸ் பண்ணுறேன். ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இவளை. அடுத்து இது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெசிகா தாங்க. நண்டு மக பிள்ளைகள் தான் ஏகப்பட்டது இது லிஸ்ட்டில் இருக்குது. கடைசியில் இவன் தாங்க நம்ம உம்மச்சி மக வெள்ளை மண்டத்திரி. இதில் நான் ரொம்ப எது மிஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா கரடி, அது போக நண்டு, கருப்பட்டி, ஜெசிகா இவெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ரெட்டை சொல்லி எல்லாத்தையும் விற்றதுனால ரொம்ப மனசு கஷ்டம். இவங்க தான் நம்ம கூட ஏற்றவைங்களா சொன்னபடி பேச்சோன்னே கரெக்டாக திரும்புவாங்க. இவங்கெல்லாம் சொல்லப்போனால் அம்மா தான் ரொம்ப அழுதுட்டாங்க. ஏன்னா நண்டு கரடி எல்லாத்தையும் அவெல்லாம் பழைய ஆடுகளா விற்கும்போது ரொம்ப கஷ்டம். அவள் மொசக்குட்டி அதெல்லாம் ரொம்ப பழைய ஆடுக. வேறு வழி இல்லை. அம்மா தான் வீட்டில் இருந்து ஏற்றி விட்டாங்கன்னா மேய்ச்சலுக்கு வந்துட்டேன். நம்மளால அதை பார்க்க முடியாது சாமின்ட்டு. அதில் நண்டு மொசப்பு தாயே அவள் தான் கற்றுனான்னு நினைக்கிறேன். அது போக வேறு யார் கரடி இவெல்லாம் கற்றுனாளுங்க. என்னடா ஏற்றி விட்றாங்க, ஏதோ பண்ணிட்டாங்க, விற்றுட்டாங்க. இதில் ஜெசிகா கத்தலை. ஏன்னா அவங்க நண்டு வருதுலாம் கத்தலை. அது போக ரெட்டை சொல்லி கற்றுனாலும் தெரில. அவள் கற்றுனா போல். வேறு யார் கத்தலை? நீசா கத்தலை. அப்புறம் சிட்டுப்புள்ள கத்துனா. எல்லாம் கத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. கருப்பட்டி முக்கியமாக கருப்பட்டி தான் கத்தான். கருப்பட்டி தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க. மூலி நல்லா மூலி தான். என்ன செய்ய, நம்மக்கிட்ட ஒரு மூலி தான் இருக்குது. பதிக்க வச்சு ஓட்டுவோம். அவ்வளோ விற்றுருக்கக்கூடாது. இருந்தாலும் நமக்கு இருக்க சூழ்நிலை கிணத்துலையும் தண்ணி இல்லை, கம்மாயிலும் தண்ணி இல்லை, மழையும் இல்லை. இந்த கோடை மழையெல்லாம் பத்தாதுங்க. இன்னும் நல்லா பேஞ்சு தண்ணி தான் போடணும். தண்ணி இன்னும் எக்கு துப்புலாமல் இருக்கணும். இதெல்லாம் சும்மா 10 நிமிஷம் போயிருப்பானுங்க. நல்ல தண்ணி தான் தோட்டத்தில் மேட்சாக இருந்தால் தான் புல் போட முடியும். இது மேலே நம்ம எத்தனை நேரம் சமாளிக்க முடியும்? அதனால தான் தாயாடு சேர்க்குற வரைக்கும் சேர்த்துட்டு மாற்றியாச்சு. பழுனே நேரம் நம்ம மூலி இருந்தாச்சா. அவள் பேத்தி பழுன் பேத்தி தான் நம்ம ஜூலியம்மா. சல்லுன்னு போய் அந்த மரத்துக்கு போயிருப்பா. அவள் கரடியெல்லாம் முதல்ல போயிருப்பா. இவளுக்கெல்லாம் இங்கேயே நிற்கிறாளுங்க. இவளுக்கெல்லாம் அப்படி ஓட மாட்டாளுங்க. இதில் நம்மக்கிட்ட இருக்கிறது நீசாவோட சிஸ்டர் லீசா. இவளை வச்சுருக்கேன். இவள் கொஞ்சம் இருக்கா. அது போக வேறு யார் இருக்கா? அம்முனி நம்மக்கிட்ட இருக்கா. சின்ன ஜப்பான் டோக்கியோ வந்தாருக்கா. அவளும் நம்மக்கிட்ட இருக்கா. இப்போ நம்மக்கிட்ட அந்த 15 ஆடில் மீதி இருக்க ஆடுகள் எது விற்காமல் இருக்குண்டா நம்ம முத்தழகு பெண் குயின் 2 பேர் தான். மீதி எல்லாம் 13 பேரும் கிளம்பி எனக்கு தெரிஞ்சு அவங்க தாங்க நல்ல இடத்துக்கு போயிட்டாங்க. இந்த இருக்கா ஒரு நம்ம முத்தழகு அவள் நின்றுட்டா. அவள் கூட பெண் குயின் நின்றுட்டா. நம்ம எளியம்மாலாம் இவளும் ஜெசிகா ஒரே மாதிரி பழக. எளியம்மாவை சேட்டை பண்ண மாட்டா. ரொம்ப அமைதியானவ இவளை. ஏன்னா நமக்கு சீனி ஆடு தேவைப்படும்னு வச்சுக்கிட்டேன். என்ன கேட்டால் அவங்க தாங்க புண்ணியம் செஞ்சவங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் கேட்கலா? செம்மையான ஃபார்மிங்கு போயிருக்காங்க. அப்படி ஒரு பண்ணைக்கு போயிட்டாங்க. நல்லா இங்கெல்லாம் என்ன பேர் காஞ்ச புல் பட்டை இருக்க நெத்துக்கு ஓடிக்கிட்டவங்க. அங்கே 1 ஏக்கர் அகத்தி, அப்போது வெளி மசாலு, சிஞ்சுபா புல், எல்லா வகை கிட்டத்தட்ட 6 வகைக்கு மேலே புல்லுகள் இருக்கான் ஆட்டுக்கு மட்டும். அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அந்தளவுக்கு நல்ல பெரிய செட்டு, நல்லா பெரிய ஃபார்மிங்கு. தண்ணி பஞ்சம் இல்லாத கிணறுகள் இருக்கனால நம்ம மதுரை கூட தாங்க இருக்குது. அங்கிட்டு என்றைக்காவது இருந்தால் வர சொன்னாங்க. வந்து பாருங்கள் ஃபார்மிங்கிட்டாங்க. என்றைக்காவது முடிஞ்சால் போய் பார்ப்போம். ஃப்ரீயாக இருந்தால் போய் பார்ப்போம். பசங்க சரியான இடத்துக்கு போயிட்டாங்க. எல்லோரும் ஒரே இடத்துக்கு போனால தான் அதான் யாராவது ஒரு ஆள் கொடுக்கணும்னு நினச்சேன். அதில் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எல்லாமே இலை ஆடுகளாக கிட்டத்தட்ட நான் அடித்து சொல்கிறேன். இந்த ஆடுகள் எல்லாமே 8 வருஷம் மேலே வைக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சோறு வைக்காமல் இருந்தால், அதே போல் அதிக ப்ரோட்டீன் கொழுப்பு அடைக்கிற முறையில் போடாமல் இருந்தால் நல்லா 8 வருஷம் வரைக்கும் தாங்குவாங்க.
ஏன்னா எல்லா ஆடுகள் இப்போ இருந்து அப்படியே எனக்கு தெரிஞ்சு 2030க்கு மேலே கூட அழகாக 34 35 வரைக்கும் தாக்கு பிடிக்கும். அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தா அப்படி ஆடுகள். அதனால தான் யாருக்காவது தேவைப்பட்டால் மொத்தமாக கொடுக்குன்னு பார்த்தேன். சில பேர் கால் பண்ணி யாரும் வரல, டெலிவரி கொடுங்கன்றாங்க. என்னால் டெலிவரி கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா நான் வந்து விவசாயி, நம்ம வியாபாரி தான் கொடுப்பாங்க தவிர நம்மளால் விவசாயி கொடுக்க முடியாது. நேரில் வந்து நீங்கள் வந்து பார்த்தா எடுத்தால் உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் தவிர நம்ம வண்டியை அனுப்புறது கிடையாது. ஏன்னா ஏதாவது ஆடி குறைகிற இருந்தால் அது ஒரு பிரச்சனை ஆயிடும். நேரில் வந்து நீங்களே தொட்டு பார்த்து எடுத்துகிட்டு போய்கிட்டு அதான் டீலு. நம்ம கொடுக்குறது கிடையாது. அது தவறு. நிறையா பேர் அப்படித்தான் கால் பண்ணி வந்து என் ஃபார்மிங்கே வந்து விட்டுருங்கட்டாங்க. அது நம்ம செய்ய முடியாது. என்னை கேட்டால் இவங்க தான் மாட்டிக்கிட்டாங்க, இவங்க தான் பஞ்சத்தில் தவிக்கிறாங்க. பாருங்க, இந்த புள்ளெல்லாம் அவங்க மறந்துருப்பாங்க. ஆகா, இந்த புள்ளெல்லாம் தின்றது அந்த புள்ளெல்லாம் பார்த்தாங்கன்னா நம்மளெல்லாம் மறந்துடுவாங்க. அதுவே போகும் பிரச்சனை. அவங்க மாதிரி வாய் கட்டாத இந்த பொட்டை இருக்க எத்தனை நேரம் அவங்களே கடிச்சு தெரிஞ்சு நீங்கள் தாண்டி மாட்டிக்கிட்டீங்க. நல்லா நம்ம தான் மாட்டிக்கிட்டோம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல நினச்சிட்டேங்க, மறந்துட்டேன். இந்த ஆடுகளை விற்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜப்பானை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே விற்றுட்டேன். அது உங்களுக்கு நான் சொல்லலை நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து ஒரு சிவகங்கை மாவட்டம் தாண்டி அங்கிட்டிருந்து பையன் காரைக்குடின்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன பையன் தாங்க வந்தேன். அங்கேருந்து ஃபோன் போட்டேன். நான் கூட வரமாட்டேன்னு நினச்சேன். நேரில் அடுத்த நாள் ஆட்டோ பிடிச்சி வந்தேன். கரெக்டாக வீட்டுக்கிட்டே இறங்கி வந்து ஜப்பான் மாதிரி சேர்த்து கொடுத்து விட்டாச்சு. அப்படி வந்தோன்னே நேரில் வந்து வாங்கிட்டு போயிடணும். ஏன்னா அப்போ தான் குட்டி காணாத பார்க்க முடியும், ரேட்டாக பேச முடியும். வேலை முடிச்சு ரைட்டு அப்படியே அவனே ஏற்றி போயிட்டான். என்னை கேட்டால் அவன் தான் தைரியமானவங்க. வந்தேன் எடுத்து பார்த்து போயிட்டான். சில பேர் ஃபோன் போட்டவங்களை வந்து நீங்களே வந்து எனக்கு டெலிவரி கொடுத்துருங்க, வந்து எங்கள் கூட்டத்திலே வந்து நீங்களே கட்டிடுங்கட்டா, இதெல்லாம் நியாயம் கிடையாதுங்க. அது நம்மளால் முடியாது. வியாபாரி எப்படி செய்வாங்களா? நம்ம நேரில் வந்து யார் பார்த்தா தான் உங்களுக்கு குட்டி எப்படி இருக்குது, எந்த லெவலில் இருக்குது, எத்தனை லெவலில் இருக்குது தெரிஞ்சுக்கணும். அங்கேருந்து ஃபோன் அடித்து சில பேர் எல்லாம் நான் காசு போட்டு விட்றேன், நீங்கள் வந்து ஆடை கொடுத்துருன்றாங்க. எந்த நம்பிக்கை சொல்கிறான்னு எனக்கும் தெரிலங்க. கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா மதிப்புள்ள ஆடு 10-12 ஆடு இருக்குது. அதை நீங்கள் எந்த நம்பிக்கையில் கொடுக்குன்னு தெரில. நேரில் வந்து எடுத்தால் நல்லாயிருக்கும். நேரில் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. இப்போ எல்லோரும் ஃபோனில் உட்காந்த இடத்துல வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. நல்ல ஆடுகள் வேணும் தான் நீங்கள் தேடி தாங்க போகணும். என்ன கேட்டால் நானே இங்கேருந்து எட்டையா போகிறோம், அங்கிட்டு சுற்றி தான் பார்ப்பேன், நல்லா தேடுவேன். தேடினா தான் கிடைக்க முடியும். ஒரே இடத்துல 2 இடத்துல கிடைக்காதுங்க. முடிஞ்ச அளவுக்கு விவசாயிக்கிட்டு நேரில் போய் வாங்குங்க. அப்போ தான் நல்லா தேடுவீங்க. என்ன தெரிஞ்சு நீங்களே உட்காந்த இடத்துல வந்துச்சுன்னா அது தப்பு. அப்புறம் குறை இருக்கும். சில செனண்டுவாங்க, செனல்லாம் போயிடும். வேணா வண்டியில் எவ்வளோ குனிஞ்சு இருக்கணும் எப்படின்னு சொல்ல முடியாது. நேரில் பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சுவோம். வரதில்ல இந்த ஆடு செனை இல்லாண்டு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் பாடுக்கு வண்டியை பிடிச்சி ஏற்றி விட்டேன்னா இது செனை இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நேரில் வந்து நீங்கள் கிட்ட வந்து கையால் தொட்டு பார்த்தாலும் அதிலே தெரிஞ்சுவோம் இந்த ஆடு செனை தாங்க. ஏன்னா இப்போ கிட்ட 1 மாதம் ஆச்சு, ஆடு இப்போ தான் வெட்டியிருக்கு. ஏன்னா நம்ம விவசாயம் உங்களுக்கு நேரில் பார்த்து சொல்லிடுவோம். நல்லா யோசிச்சு வச்சுங்க. யூடியூப்பில் ஏகப்பட்ட பேர் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. தங்கத்தை உரைச்சி பார்ப்பாங்க, ஆடு மாடை உரைச்சி பார்க்க மாட்டாங்க. சொல்லப்போனால் ஒரு ஆடு உங்கள் வாழ்க்கையை கூட மாற்றலாம். எனக்கு 2 ஆடு என் வாழ்க்கையை மாற்றின மாதிரி உங்கள் சொல்லப்போனால் அந்த ஆடுகள் தேடி பிடிச்சி வாங்குங்க. எந்த மாவட்டத்தினாலும் தமிழ்நாடு சுற்றி பாருங்கள். நல்ல ஆடு தேடி பிடிச்சி வாங்கினா ஒரு ஆடு உங்கள் வாழ்க்கை குடும்பத்தை வாழ்க்கையை சொல்ல முடியாது. மாற்றலாம். எனக்கெல்லாம் எதிர்பார்க்கல 2 ஆடுகள் என் வாழ்க்கையை மாற்றுச்சு. அந்த மாதிரி தான். அதனால் தேடி பிடிச்சி நேரில் போய் விவசாயத்தில் போனால் உங்களுக்கு ரேட்டு அதிகமாக யாரும் அதிகமாக சொல்ல மாட்டாங்க. கட்டுப்படியானா கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி சொல்லி போகிறாங்க. நல்ல ஆடு ஆனால் தேடி பிடிக்கிறாங்க. அது நான் அடித்து சொல்லுவேன். சந்தைக்கும் போகலாம், சந்தையும் போய் தேடி பிடிச்சி வாங்கலாம். அங்கேயும் விவசாயம் வருவாங்க. அது உங்கள் தரமாக நீங்கள் தேடி பிடிச்சி போய் வாங்கலாம். இல்லாட்டி டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணி எங்களை மாதிரி ஆடு மாடு மேய்க்கிறோம் போய் பார்த்தா அதுவும் பெட்ரு. ஆனால் நீங்கள் உட்காந்த இடத்துல மட்டும் தப்பு பண்ணாதீங்க. நல்ல ஆடுங்க. ஒரு ஆடு கிட்டத்தட்ட 10 ஈத்து ஈனும். அப்படி ஒரு ஆடு ஒரு ஆடு வாங்கி போட்டிங்கனாலே வாழ்க்கையை மாற்றிடும். அப்போ நீங்கள் 10 ஆடு ஒரே நேரத்தில் வாங்குறோம்னா டேரெக்டாக விவசாயிட்ட போய் பாருங்கள். அழகாக தேடி பிடிச்சிடலாம். அங்கிட்டு இங்கிட்டு வாங்கி போட்டிங்கன்னா சேர்த்துக்கலாம். அதனால் உட்காந்த இடத்துல அந்த தப்பை செஞ்சிடாதீங்க. தங்கத்தை விட இது மேலானது. ஆனால் யாரும் இதை நம்ப மாட்டாங்க. இதில் நம்ம பெண் குயின் தற்கலா இவளும் அந்த குறிப்பில் நின்ட்டா என்னன்னு தெரில. இவளுக்கு அது கொடுத்து வைக்கல அந்த பாமி போகிறது. நீ இங்கே தாண்டி காஞ்ச புள்ளு தாண்டி உனக்கு அவ்வளோதான் நீ கடை. ஆனால் இப்போ தோஸ்து சிட்டுப்புள்ள இவளும் சிட்டுப்புள்ள 2 பேர் ஃப்ரெண்டு. அவள் போயிட்டா. ஆனால் அவளை காரணம் இவள் கத்துனா 2 நாள் பயவுள்ள 2 பேர் ஃப்ரெண்டாக இருப்பாளுங்க. நேரம் மூலியாக இருந்தால் நேரம் அங்கே போயிருப்பாள், அந்த மரத்துக்கு போயிருப்பாள். பயவில் இதெல்லாம் போக முடியல. வரிக்குதிரை உங்களுக்கு தலைமை சொல்லிக் கொடுக்குற ஆள்லாம் போச்சு. நீ நம்மக்கிட்ட தான் இருக்கணும் வரிக்குதிரை. ஏன்னா நீலாம் தாயாடு மெயினான ஆடு. கேமராக்கு முத்தம் கொடு. நீலாம் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும். நீ வம்சம்லாம் நீ ஒரு என்ன தெரிஞ்சு ஒரு பரம்பரை கிரியேட் பண்ணு. கருவாச்சி வம்சம் கூட ஏற்படுத்திருக்கு. கருவச்சே வம்சம் கூட பரவாயில்ல. என்ன கேட்டால் அவங்க ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க நம்ம பசங்க எல்லாம். ஏன்னா இந்த பட்டை இருந்தப்பா அந்தெல்லாம் அவங்க பொறுத்து இவனத்தை பார்த்து ஜாலி 2 நாள் கற்றுவாங்க. அப்புறம் விடு நம்மளத்தான் கழட்டி விட்டேன். எதுக்கு அவன் நினச்சிக்கிட்டு ஊற தீனி நல்லா திடுக்கிறோண்டு 3 நேரம் நல்லா திடக்கும். நல்லா ஒரே இடத்துல எங்கே அலைச்சல் நடக்க மாட்டாங்க. எங்கே சாப்பிட தூங்க அதே இடத்துல இருப்பாங்க. அதனால் பிரச்சனை இல்லை. இவங்க தான் பைவலிங்க நம்மளை ஓட வைப்பாங்க. மழை பார்ப்போம். நல்லா கிளைமேட் இருக்குங்க. மழையும் பெய்கிற மாதிரி தான் இருக்குது. நேற்று ஒரு குட் நியூஸ். ஒரு 10 நிமிஷம் லேசாக சாரம் வளைஞ்சி. அதுவே எனக்கு கேட்டால் பெரிய அதிசயம் தான் சொல்லுவேன். நான் பக்கத்தூரில் நம்ம பக்கத்தூர் போகிறோம்ல அந்த தாண்டி செம்ம மழை. சும்மா ஒரு அரை மணி நேரம் சூப்பராக பெஞ்சிருக்கு நினைக்கிறேன். சார் அந்த மழை இங்கே பெய்யல. பார்ப்போம் இன்றைக்கி பெய்யும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. பாருங்க நேற்று கூட இப்படி மேகம் இல்லை. நேற்று செம்ம மேகமாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது.
பார்ப்போம். கண்டிப்பாக மழை பெய்யும்னு ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா காற்று டைரெக்ஷன் மாறிடுச்சு. இப்போ இந்த காற்று அடிக்கும். இப்போ இந்த பக்கம் இருந்து காற்று உப்பு காற்று அடிக்க ஆரம்பிச்சிச்சு. மழை பெய்ய சான்ஸு எனக்கு தெரிஞ்சு அதிகம் தான் வரும் கண்டிப்பாக. அதனால் பசங்க கொஞ்சம் முன்னாடியே நல்லா மேய்ச்சல் நீங்கள் எல்லாம் மேய விட்ருவோம். முத்தலகே, உனக்கு ஒரு நல்ல இடம் அமையும், கவலைப்படாத. நீ இந்த பஞ்சத்துலேருந்து தவிச்சு வேறு எடுத்து போ. இந்த எங்கே இலை இருக்க ஒன்றும் இல்லையே, நெத்து இருந்தாலும் கொடுக்கலாம். இந்த முத்தலகை நம்மளும் சொன்னபடி கேட்குறவ. காது கூப்பிட்றது முத்தலகுன்னு வந்து கரெக்டாக கூப்பிட திரும்ப பழுங்க. எங்கடி கரடி எங்கடி? உன் பேத்தி ஜூலியம்மாங்க சிட்டுக்குருவிலாம் மறந்துட்டியா? எல்லாம் மறந்துட்டேன். இவங்களாம் எப்படா போவாங்க, நமக்கு இறம் இல்லாமல் கிடக்கும். எப்படான் இருப்பாளுங்க. இப்படிலாம் முட்டிக்கிட்டே இருப்பா இவ, கரடியை முட்டிக்கிட்டே இருப்பா. கரடி கூட பாசமாக இருந்த பலன் கூட இருந்தேன். இப்போ தான் மறந்துட்டான். ஒரு குரூப்பு இங்கிட்டு இருக்காங்க, ஒரு குரூப்பு இந்த மரத்தை போயிட்டாங்க. ஒரு சிலுக்கு அங்கே போயிட்டா. அவர் ஏலியன் எங்கே போனே? நீ எங்கிட்டு போகாத, கூட்டத்தை விட்டு நல்லா ஓடி பழகிற, நல்லா திசைக்கு கணக்காக ஓடுறான்டா. ஏலியன் இங்கே வாவேன். ஏலியன் எங்கே உங்கள் அம்மா நண்டை காணா? உங்கள் அம்மா நண்டு விட்டு போயிட்டாப்போ. அவள் போகும்போது சொல்லிட்டு போனான், என் பிள்ளை பேரம் பேத்தி எல்லாத்தையும் பார்த்துக்கிடா, பத்திரமா வச்சுக்க. முக்கியமாக எங்கள் அம்மா ஸ்கைப்பால் அவளையும் பார்த்துக்கலாண்டு. அம்மா நல்ல இடத்துக்கு போயிட்டா. ரொம்ப போகும்போது எட்டி பார்த்துக்கிட்டே கத்திக்கிட்டே இருந்தாலாம். என்னடா எங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்களான்ட்டு. எங்கே நண்டங்க? அம்மா நண்டங்க ரொம்ப பாசமாக மறந்துட்டாங்க. இப்போ உங்கள் அம்மாவே மறந்துட்டான் மேய்ச்சல் காலத்தினால. நீ தான் நண்டு, எனக்கு தெரிஞ்சு நண்டு வம்சத்தை புதுசாக நீயும் கிரேசி தான் டோக்கியோ 3 பேர் தான் இருக்காளுங்க. ஏலியன் சரி யாருக்கு நீ வாட்டுக்கு சுற்றி எங்கிட்டு போகாத. நாய் இருக்குடி எல்லா ஈரியாலும். போ, காது தான் உனக்கு டிசைனு. டோக்கியோ எங்கடி உங்கள் மம்மி நண்டு? நீ நண்டை மறந்துட்டியா? இப்போ குட்டி போன மம்மியை மறந்துட்டா. எங்கே இப்போ உங்கள் அக்கா ஜப்பானு அவளே மறந்துட்டா. குட்டி போனதுலேருந்து யாரும் வேணான்ட்டா, ஒதுங்கிட்டீங்க. இங்கே ஒருத்தி இருக்கா ஒரு நம்மளுக்கு கொம்பனுக்கு தப்பாமல் பிறந்தப்ப. இவளை பார்த்தா கொம்பனை பார்க்க தேவையில்லைங்க. அதே நேரம் அதே கலரு. இவள் ஒருத்தி தாங்க கொம்பனை உரிச்சு வச்ச மாதிரி அப்படியே இருக்கா. நம்ம கொம்பனை மிஞ்சு வேறு யாருமே இல்லை. கொம்பனை பார்த்தா இவளை பார்க்க தேவையில்லை, அப்படி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கொம்பு மாதிரி ஒரு குட்டி எடுக்குன்னு நான் ஆசைப்பட்டேன். அதில் நம்ம பையவில் குட்டியம்மாவாக அத்தே அப்படியே கலரில் விழுந்துட்டா, கொம்பே கலரில். நான் கூட கலர் மாறும்னு நினச்சேன். இவர்கிட்ட கரெக்டாக இருக்குது. இருவாரை இறக்கி விட்றேன். எதுக்கு நீச்சல் அடிக்கிறா? இருவாரை கீழே இறக்கி விட்றேன். பாரு, ஒரு வேளா மரம் எப்படியோ பசை படிச்சிச்சு, லைட்டை தழுத்துச்சு. மரத்தை பெண் பார்க்குறாங்க இவர் ஒரு கூட்டம். ஒரு ஆத்தடியாக தான் இருக்கிறதுல எட்டே வருதா. இதில் கண்ணு போய் நல்லா எக்கு போட்டு பழகிட்டாங்க. எப்படியோ அவள் சின்ன பிள்ளைங்க அப்படி தான். அம்மா இவனுக்கு எக்கு போடவே தேவையில்லை. நம்ம கடாக்கி இவங்க 2 பேரும் அது 2 எப்படி எக்கு போட்டு தான் அவனும் ஏறிட்டான். அப்படி மரத்தை பேன் பார்ப்பாங்களா ஆளுக்கு ஒரு பக்கம். அப்படி பேன் பாருங்கடா, வளைச்சி என்னடா இறக்கிட்டியா? தின்னுக்கடா, என்ன கிடக்கடா பசப்பு. இந்த மாதிரி வெள்ளை வேளா மரம் எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் நல்லா ப்ரோட்டீன். நான் குட்டியை உனக்கு வேணுமா? இந்தா பாபி இந்தா வாடா இந்தரா. அவங்க கடிக்க போகிறான் இந்தரா. அவ்வளோதான், ஆளுக்கு ஒரு கடிக்கிறா. இதெல்லாம் சத்து. என்கிட்ட இப்போ தான் இலை தழுக்குது. இலை தழுத்தா மழை வரும்னு சொல்லுவாங்க. வரட்டும் நான் புளிய மரம் உனக்கு வேணுமா? அவ்வளோதான் இருக்குது. என்னடா கருப்பே எக்கு போடுறா நீ? என்னடா இளந்தாரி புள்ள. வடக்கு பக்கம் மட்டும் மழை வேணுச்சு, அப்படியே திருப்பி பசப்படிச்சிருங்க. எப்படி இருக்குது? நம்ம ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஏரியா பக்கம். இன்றைக்கி கொஞ்சம் வெயில் அடிக்காதனால தான் வெயிறாங்க. இல்லாட்டி வரமாட்டாங்க இந்த ஏரியா பக்கம். போன வருஷம் ஓடையில் தண்ணியாவது இருந்துச்சு. இதே இடத்துல பங்குனியில் கொஞ்சமாவது ஈரமாவது இருந்துச்சு, கோரப்புள்ள இருந்துச்சு. இந்த வருஷம் ஒன்றுமே இல்லை. நான் வெண்கோயிங் கவலைப்பட தேவையில்லை. போன வருஷம் எங்கிட்ட தண்ணிக்கு விட்டோமோ, இப்படியே கொண்டு வந்து இந்த மரத்தில் ஏற்றி அங்கே உள்ள தண்ணி பாய்ச்சிக்கினாங்க, அதில் விட்டோம். அப்போ தண்ணி என்ன தெரிஞ்சு அப்போ நம்ம 2 குரூப் ஆடு நம்ம வச்சுக்கோமா, நல்லா இதுக்குள்ளே போய் நெத்த பறக்க விட்டு அப்படியே தண்ணியை குடிச்சிட்டு போய் திரும்பிட்டோம். இந்த வட்டம் அது கூட எல்லாம் போச்சு. எங்கடா வரீங்க? கரமலை எங்கடா வந்தீங்க? நண்டு பிள்ளைலாம் சொன்னோடி கேட்காது. டோக்கியோ இருக்காளே, இங்கே என்ன இருக்குது? சாயந்தரம் நேரம் மேலே வாங்கடா. ஒன்றும் இல்லைடா, திரும்ப போங்க. அங்கிட்டு செம்பரியாடு வருது, நம்ம போய் தண்ணிக்கு விட்டு திரும்பி வரணும். சாயந்தரம் மழை வந்துச்சுன்னா அப்புறம் பாரப்பட்டினி ஆண்டி கொடியை தண்டி கொண்டு இருக்குது. நல்லா எக்கு போட்டு திண்டுக்க. இந்த பச்சை இந்த இடத்துல மட்டும் எப்படியே தெரில. இந்த இடத்துல இவ்வளோ பாலைவனத்துக்கு இந்த ஒரு பச்சையா நல்லா திண்டுங்கடா. இவங்களுக்கு எக்கு போட தெரில பயவிலைக்கு. வீட்டுக்கு போய் தண்ணி குடிக்க விட்டு ரெஸ்ட் எடுக்க விட்டு ஸ்கைப்பால் கூட்டுக்கு வந்துட்டேன். சாயந்தரம் மேய்ச்சலுக்கு சும்மா ஒரு நடைப்பயிற்சிக்காக கூட்டுக்கு வந்திருக்கேன். இவ்வளோ நிற மாதம் பை நறுக்கி இறக்கிட்டா. பார்ப்போம், அந்த நாய்களுக்கு மட்டும் உஷாராக பார்க்கணுங்க. இன்றைக்கி இருக்க மேகமாக நினச்சிங்கதா, ஒரு மனசை வச்சு இறங்குச்சுன்னா அந்த ஆடு மாடோட கொஞ்சம் பஞ்சமாக இருங்க. அப்படி இருக்குங்க, வேறு லெவல் மேகம் இருக்குது. எங்கே செய்ய போகுது, எங்கே ஸ்டார்ட் பண்ண போகுதுன்னு பார்ப்போம். அப்பா வெயில் கொளுத்திக்கு இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி மேகம் ஏறிக்கி இருக்குது. கிருட்டுன்னு ஏறுது, வேறு லெவலு. வாங்க பசங்களா, நீங்களும் கிருட்டுன்னு வேறவங்க முடியா. கடைசியில் வேண்டாம் வரேன் பாண்டியா. அருவச்சே, நீ மட்டும் போய் தனியாக திங்கலாம் முடிவு பண்ணிட்டியா? நீ எங்கிட்டு போனாலும் நெத்தலாம் இல்லடி, சீசன் முடிஞ்சே. மழையத்தை எதிர்பார்த்து புள்ளத்தை எதிர்பார்க்க ஒரு ஊரா எப்படி ஊரா வச்சா எங்கே வர பழுனே? இங்கே என்ன இருக்க? ஸ்டாப் இல்லை, என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை, சொன்னா கேளு. வர வந்து அப்படி போய் அங்கிட்ட ஓடுமே. அது என்னங்க சொல்லி வச்ச மாதிரி 4 மணிக்கெல்லாம் காற்று எடுத்துருது. இன்ன வரைக்கும் நல்லா இருந்துச்சு, அமைதியாக இருந்துச்சு. இந்த ஆழங்காற்று எடுத்து இருக்கிற மேகத்தில் தள்ளி போயிடும். அதை மாரி தொடச்சி மழை கொண்டு போயிடும். என்னமோ அங்கிட்டு எல்லாமோ மழையெல்லாம் போய்
பயவுள்ளே நம்ம இங்கே காஞ்சி கிடக்கும், இங்கிட்டு பேஞ்சிட்டு போனால் பரவாயில்ல. மறுபடியும் ஏதோ வேலை பண்ணுதுங்க பாருங்க. இருக்கிற மேகமெல்லாம் அப்படியே போகுது. அவங்களாம் ராசிக்காரங்க இருப்பாங்க, அந்த மலையில் இருக்கவங்களாம் அவங்க மொதமக்காரங்க போல. இருக்கிற மலையில் அவங்க தான் வாங்கிக்கிறாங்க, மிச்சம் மீதி நம்ம கொடுக்குறாங்க. எல்லா மலையும் அங்கே போயிடுச்சு. இங்கிட்டு மேற்கு தொடர்ச்சி மலை பக்கம் தான் இறங்கிடுச்சு மலை, அங்கிட்டு வந்துருக்கு. இது நேற்று இங்கிட்டு இறங்குறது, இன்றைக்கி ஜோலி முடிஞ்சு. பார்ப்போம். கருத்தவனா எங்கே போயிடுச்சு? ஊர் சுற்றிட்டு வர நெத்து பிறக்கிட்டு நீயா வந்துக்கிறவா வா அப்படியா? கூட்டத்தோடு சேர மாட்டேன்றது வர வர ரொம்ப நாமிக்கா. அனாதையாக போய் மேயாத, எல்லாம் தனித்தனியாக மேயிறாங்க. இப்போ ஒன்றும் நின்று மேய மாட்டேன், ஆளுக்கு ஒரு பக்கம் போகிறாங்க. இந்த வெட்ட வழியில் தான் 2 கரையை கடிக்கிறா. நல்லா வெயில் அடிக்காமல் கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கு அந்த சத்தம் கேட்குதா? இப்போ தான் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. இடி கொஞ்சம் கொஞ்சமாக வருது. வாத்தாலாம் என்னத்தாலாம் யோசிக்கிற பசங்கெல்லாம் ரொம்ப பாரு பரிதாபிப்படுறாங்க. வந்து இறங்கினா பரவாயில்ல. இங்கிட்டு ஒரு பக்கம் அங்கிட்டு பேஞ்சுக்கு இருக்குது. இப்போ தான் இறங்குது. யார் இறங்க போகிறா? சீக்கிரம் இறங்குங்க. டெய்லி வானத்தை பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சுங்க. நானும் பார்த்துட்டு இது வந்துருமா அது வந்துருமாட்டு. மணி பார்த்தீங்கன்னா இப்போ 6 மணிக்கிட்டே ஆக போகுது. அதனால் இந்த வீடியோ இதோட பாடிக்க நண்பர்களே. நம்ம பசங்களையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பசங்களை என்ன செய்ய, இது நடக்கும்னு விதி ஏற்கனவே எழுதப்பட்டதுக்கு அது நடந்துருச்சு. இப்போதைக்கு இந்த மழை பெஞ்சுன்னா இந்த பசங்களை காப்பாற்றலாம். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் போட்டு லைக் தட்டுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு வீடியோ உங்களை சந்திக்கும். அது வரைக்கும் நானுக்குள் வைரம் வட்டாசியும் நண்பர்களே. பார்க்கணும் நாய்களுக்காக ஆடுகளை பின்னாடி அண்ணன் தான் அங்கே நின்றுருக்கான். ஏன்னா ஆடுகள் 2 பக்கம் நிற்கணும். சாயந்தரம் அண்ணன் வந்து மேய்ச்சிடல. அப்போ தான் நாய்கள் இல்லாட்டினா ஆடுகளை ரொம்ப அப்படி பார்க்க முடியல. மேய்ச்சல் அதில் ஊறுறாங்க தனித்தனியாக. அதுக்காகவே 2 பேர் சாயந்தரம் காவலாளியாக 2 இருக்கோம். சரி, டாட்டா பாப்பா நண்பர்களே. உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். மழை எப்படி இருக்குன்னு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன்.